ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நான் ஏன் டிவிகேவை கேஜிஎஃபோட ஒப்பிடுறேன், என்ன காரணம்? ஆக்சுவலாக நம்ம பார்த்த கேஜிஎஃப் வந்து ராக்கி பாய், அந்த யாஷ் அவரோட ஆங்கிளில் தான் இருக்கும். ஆனால் உண்மையான கேஜிஎஃப் எந்த ஆங்கிளில் இருக்குது, எதனால நான் டிவிகேவை கேஜிஎஃபோட கம்பேர் பண்ணுறேன், என்ன காரணம்? ஏன்னா சூரியவர்தன், கருடன் அப்படின்னு அந்த கூல்சூம்ஸ் ஏற்றும் போது கிளைமேக்ஸில் ஒரு ரிவீல் ஆகும் தெரியுமா? அதுதான் கேஜிஎஃபோட அழகு. அந்த அழகு ஏன் டிவிகேக்கு நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன்னா, டிவிகே ஜெயிச்சிருச்சு எப்படி? ஏன்னா டிவிகே கூட வந்த அத்தனை கேரக்டர் அசாசினேஷனையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கொடி அனுபவப்படுத்துலேருந்து, கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், ஏன் இப்போ கூட ஒரு வேட்பாளர் வந்து அவரோட அண்ணன் பொண்ணை டென்ஷன் ஆகி அந்த பொண்ணு எமோஷன் ஆகும்போது கட்டுப்படுத்தி அனுப்புறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேவலமாக போஸ்ட் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது யாருன்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஆரம்பத்தில் கொடி ஆரம்பிச்சதுலேருந்து 8 மாதம் முன்னாடி நானே டிவிக்கே தற்கொரிசி வீடியோ போட்டிருப்பேன். அது எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க? ஃபுல்லாக பார்த்த அத்தனை டிவிக்கே நண்பர்களும் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியும் அந்த கமெண்ட்டில்? ஏன் அந்த அண்ணன் நமக்கு நல்லதாண்டா சொல்கிறாரு அப்படின்னு. எஸ், நாம் ஆரம்பத்துலேருந்தே இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி டிவிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது தனி கதை. பட் ஆனால் டிவிக்கு கருடன் கேஜிஎஃப் அப்படின்னு நான் கம்பேர் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது டிவிகே விஜய் அப்படின்ற கட்சத்தில் ஒரு ஃபேனாக அந்த வேன் முன்னாடி ஓடுறவனோ, பைக் கூட போகிறவனோ, அந்த கூட்டத்தில் நசுங்கிறவனோ ஒரு ரசிகனா ஓகே. ஆனால் அதே கூட்டத்துக்கு எதுக்கு பெண்கள் வரணும்? அதே கூட்டத்துக்கு எதுக்கு ஒரு வயசான பாட்டி வரணும்? அதே கூட்டத்துக்கு எதுக்கு தன்னால் முடியாட்டியும் முயற்சி செஞ்சு வர்ற மாற்றுத்திறனாளிகள் வரணும்? அந்த வெயில ஏன் அவங்க கஷ்டப்படணும்? உண்மையிலேயே விஜயை பார்க்க முடியாதா? என்ன டிவியில் டெய்லி வந்துக்கிட்டு தானே இருக்காரு, அந்த முகத்தை ஏன் பார்த்தா இன்னும் அடம் பிடிக்கிறாங்க? அந்த முகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? வெறும் ரசிக மனப்பான்மை தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனாலதான் சொல்றேன், டிவிகே விஜய், அதாவது ஆக்டர் விஜய் எப்போ டிவிகே விஜய் ஆனாரோ அப்பயே அவரு தனக்கு பின்னாடி ராக்கி பாய் மாதிரி ஒரு மிகப்பெரிய கேஜிஎஃப் ஆர்மியை உருவாக்கிட்டாரு. ஆனால் அந்த கேஜிஎஃப் ஆர்மி டப்புன்னு உருவாகலை. கிட்டத்தட்ட பல வருஷமா தனக்குள்ள கட்டுப்படுத்தி வச்ச அத்தனை விஷயங்களும். ஏன்னா நம்மள சாதாரண மக்கள் எங்கே போனாலும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனோம்னா அங்கே அலைய விடுறதுல இருக்கட்டும், அங்கே லஞ்சம் கேட்கறதுல இருக்கட்டும், அங்கே நம்மளை மட்டன் தட்டுறாங்க, ஜிஹெச்லாம் போனீங்க அப்படின்னா எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க, நீங்கள் பார்க்காத இது இல்லை. அங்கே ஒரு வண்டி தள்ளுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம மக்கள் அங்கங்கே அடிபட்டு சகைச்சிக்கிட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈஸியான ஒரு லைன் சொல்லுவாங்க, எவனுமே யோகியம் இல்லடா மாற்ற வரைக்கும் அப்படின்னு தெரியுமா? அந்த அந்த லைனை கிட்டத்தட்ட மக்கள் வந்து சகிச்சுக்கிட்டு தாங்களே தேர்த்திக்கிட்டு வாழ பழகின அந்த மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இனிமேல் நேர்மையாக வாழலாம், அதுக்கு ஒருத்தன் வர்றான் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேர்மைக்கு கொடுக்குற அந்த மதிப்பு தான் அந்த கேஜிஎஃப் ஆர்மி. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப்ல வந்து சூரியவர்தனோட சிலை, கருடனோட சிலை இருக்குன்னு பார்த்தாங்க, சூரியவர்தனோட சிலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே வரும்போது கிளைமேக்ஸில் ராக்கி பாய், அதாவது ராக்கி பாய் வில்லனை போட்டு தள்ள அடுத்த செகண்டு எல்லா துப்பாக்கியும் திரும்பும். ஆனால் அந்த துப்பாக்கி வந்து குண்டு வர்றதை கூட மறைச்சிக்கிட்டு, அதாவது குண்டு வர்றதை கூட கொஞ்சம் முன்னாடி ஒரு சாட்டையில் அடித்தாலே பயப்படுவாங்க, ஐயோ 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 அப்படின்னு. ஆனால் அத்தனை பேர் சுற்றின்னு குண்டு துப்பாக்கி எடுத்து சுடும்போது கூட அந்த குண்டடி பட்டா கூட தனக்காக ஒருத்தர் முன்னாடி எடுத்து வந்து தங்களை காப்பாற்ற வந்துட்டான அத்தனை பேர், அதாவது அடிமையாக இருந்த அத்தனை பேரும் அந்த துப்பாக்கி குண்டை, அதாவது என்ன சொல்றது, துப்பாக்கி குண்டு உடம்ப தொலைச்சிட்டு போகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குண்டை இவங்க தொலைச்சிட்டு முன்னேறி போய் அவங்கள போட்டு தருவாங்க பார்த்தீங்களா? அங்கதான் கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு ஆர்மியை உருவாகுது. எங்க இருந்து? ஒரு அடிமைகள் கிட்டத்தட்ட பல வருஷமா அடிமையாகவே அடிச்சு வளர்த்த அந்த அடிமைகள் தனக்காக ஒருத்தன் வந்துட்டான், முன்னாடி எடுத்து வச்சிட்டான், அவனுக்கு ஒரு ஆபத்து, அத்தனை துப்பாக்கி அவன் நோக்கி நிற்கும் போது அவனை காப்பாற்ற டக்கு முன்னாடி வராங்க பார்த்தீங்களா? அதுதான் கேஜிஎஃப் ஆர்மி. அந்த கேஜிஎஃப் ஆர்மி தான் இன்னைக்கு டிவிகே விஜய் உருவாகியிருக்காப்புல. சீரியஸ்லி அவரோட அந்த ஃபார்முலாக்களை ரொம்ப 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 அற்புதமானது. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆக்டர் விஜய்ன்றது ஆக்டர் விஜய், டிவிகே விஜய்ன்றது டிவிகே விஜய். ஆக்டர் விஜயா இருக்கும்போது டிவிகே பற்றி பேச மாட்டாப்புல, டிவிகே விஜயா இருக்கும்போது ஆக்டர் பற்றி பேசவே மாட்டாப்புல. ஸோ நல்ல தெளிவான ஒரு பாதையில் இருந்தாப்புல. அந்த ஃபார்முலா தான் நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போனால் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும், இப்போ ரீசெண்டாக அந்த விசில் கோலம் போட வச்சது வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு கண்டென்ட், அதாவது நேர்மையான கண்டென்ட். மக்களை வந்து இதில் கோலம் போட்டதை அழிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அவ்வளோ அந்த கோலத்தை மட்டும் தான் அடிக்க முடியும். அவங்க மனசில் போட்ட அந்த அந்த கோலத்தை எப்படி அடிக்க முடியும்? கிட்டத்தட்ட
23ஆம் தேதி ஒரு பயங்கர கூஸ்பம்ஸான ஒரு மூமெண்ட் இருக்குன்னு மட்டும் அது உறுதியாயிருச்சு. சீரியஸ்லி எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த மஞ்சள் கலர்ல மஞ்சள் சிவப்பு, சிவப்பு மஞ்சள் இந்த ஃபார்ம்ல தான் ட்ரெஸ் போட்டு போப்பாரான்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. குறிப்பா இன்னுமே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முன்னால ஒரு கும்பல் கிளம்பலாம். ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா விஜய் வரமாட்டாங்க. ரஜினி, கமல், அஜித், சூர்யா, விக்ரம் நம்மளாம் இந்த ரசிகர்கள் நாமெல்லாம் இவங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு கிளம்பலாம். ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. பட் ஆனால் கிளம்பலாம். பட் நல்லா ஒரு உத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரஜினியோ, கமலோ, விஜய், அஜித்தோ, சூர்யாவோ எந்த கட்டத்திலையும் விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. விஜய் ஒரு கேவலமானவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க ஏன் சொல்றாங்க? என்ன சொல்ற? எதனால சொல்றாங்க? சொல்லி 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 ஓஞ்சிட்டாங்க. அந்த ஒரு ஃபார்ம்லாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். தன்கிட்ட சம்பாதிச்ச 850 கோடி சொத்தை அஃபிடவிட்ல காட்டணும், நேர்மையாக காட்டணும்னு நினைக்கிற அந்த இது இருக்குல்ல, அந்த கட்ஸு தாங்க. ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த தைரியமாக ஒருத்தர் பண்ணும்போது அவரை தட்டி கொடுக்கறது, அவரை காப்பாற்றுறது, அவரை தாங்கி பிடிக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களில் உலக மக்களோட ஒரு உன்னதமான யுக்தியே. அந்த யுக்தியை ரொம்ப சரியாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தனக்கு தான் மட்டும்தான் எல்லா இடத்தையும் பேசிட்டு இருக்காரு. தன்னோட பக்கபலம் தான், தன்னோட பின்புலம் தான். அந்த வேட்பாளர்கள் யாரும் தெரியாது, அந்த வேட்பாளர்கள் பின்னாடி கூட்டம் யாரும் தெரியாது, அந்த வேட்பாளர் ஊர் என்னன்னு தெரியாது, அவரோட பின்னணி என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த வேட்பாளர் எங்கே போனாலும் மக்கள் அவங்களுக்கு தர அந்த வரவேற்பு இருக்குல்ல, அவங்க அந்த வேட்பாளர் கூட வர்ற ஒவ்வொருத்தரையுமே அவங்க விஜயா பார்க்குறாங்க. அதுதான் இந்த கேஜிஎஃப் ஆர்மியை, டிவிகே ஆர்மியை ஒரு கேஜிஎஃப் ஆர்மி மாதிரி உருவாக்கி வச்சிருக்க ஒரு விஷயமே. அது சாதாரண கிராமத்தில் சாதாரண சின்ன பொண்ணுலேருந்து வயசான தாத்தாலேருந்து பாட்டிலேருந்து என் பிள்ளைக்கு தான் என் ஓட்டு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் இவர் உருவாக்கி வச்சிருக்க மிகப்பெரிய சாம்ராஜ்யமே. அந்த சாம்ராஜ்யத்தை ஒரு தலை ஃபேனாக நான் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பயங்கர பெருமையாக இருக்குது. சீரியஸ்லி இந்த ஒரு இடத்துல தான் விஜய் ஜெயிச்சிட்டாப்லன்றேன். ஸோ மே 23 தேர்தல் இருக்குது. ஸோ அந்த தேர்தலில் எல்லாருமே நேர்மையாக மனசாட்சியோட ஓட்டு போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்லியிருப்பேன் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அப்படின்னு. எஸ், ஏன்னா நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 3 வேளை சாப்பாடு இருக்கிறவங்களுக்கும், நல்ல உடை போடுறவங்களுக்கும், நல்ல இருப்பிடத்தில் இருக்கிறவங்களுக்கும், நல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தான் தேடி தேடி போய் ஓட்டு காசு தர்றாங்க. ஆனால் அதுவே குடிசையில் இருக்கிறவங்களுக்கோ, ஸ்லம்மில் இருக்கிறவங்களுக்கோ என்னைக்காச்சும் இந்த மாதிரி தேடி திருப்பி ஓட்டு காசு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த காசெல்லாம் அவங்க எவ்வளோ வறுமையில் வாடுறாங்க, அவங்களோட பசி எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு தாங்குது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த காசை நம்ம வாங்க மாட்டோம். அப்படி வாங்கினீங்கன்னா 4 பேருக்கு தானம் பண்ணிட்டு போயிருங்க, நான் சொன்ன அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு. ஸோ திருடப்பட்ட காசுலேருந்து வர காசை நீங்கள் பாவத்தை புண்ணியமாக மாற்றிடுங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தையும் அடுத்த 5 வருஷம், ஏன்னா நீங்கள் நேர்மையாக மனசாட்சியோட, ஏன்னா அது உங்களோட சுய விருப்பம் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுன்றது. பட் அஸ்பர் நாம்ஸ் ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்பு தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பாவ கணக்கு இருக்குல்ல, அதுதான் நான் சொல்ல வருது. ஏன்னா எந்த ஓட்டு காசு தர்றவங்களும் தேடி தேடி பிச்சைக்காரங்களையோ ரொம்ப நலிவடைந்தவங்களே போய் கொடுக்குறது கிடையாது. நல்ல பங்களா வீடு, பெரிய வீடு, நல்ல அழகான டீசெண்டாக வாழ்றவங்க தான் கொடுக்குறாங்க. அப்போ டீசெண்டாக வாழ்றவங்க படிச்சிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தை சொல்கிறேன். ஸோ உண்மையிலேயே ஒரு அற்புதமான டிவிகே ஆர்மி படையோட, ஒரு பெரும் படையோட விஜய் வந்து தன்னோட போரை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாப்புல. அந்த போரில் ஒரு போர் வீரராக நாம் எல்லாருமே கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, கோடிக்கணக்கான அணில்களோட சப்போர்ட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன ஆமையாக என்னோட சப்போர்ட்டும் அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷனோட முயற்சிக்கு, அந்த அழகான முகத்துக்கு, அந்த புன்முருள் உள்ள அந்த நேர்மையான குணத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். திருப்பியும் கேட்பீங்க, சில விஷயங்கள் கேட்பீங்க, அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயம்தான், மறக்காமல் நேர்மையாக மனசாட்சியோட நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தைகளும் மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்க கடைக்கோடியில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குழந்தைகளும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ தவறாமல் ஓட்டு போடணும். நன்றி. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வரலாறு எழுது.